கடந்த வாரம் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது புயலாக நவம்பர் 28ஆம் தேதி வலுப்பெற்றது. இந்த புயலுக்கு சவுதி அரேபியா பெஞ்சல் என பெயர் பரிந்துரைத்தது. இந்த பெஞ்சல் புயல் சென்னை மற்றும் புதுச்சேரிக்கு இடையே கரையை கடப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் கணிக்கப்பட்டது. ஆனால் புயல் வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பை மீறி திசை மாற ஆரம்பித்தது. அதாவது நவம்பர் 30ஆம் தேதி அன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவை அளித்தது. அதன் பின்னர் காற்றின் திசை வேகம் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் மாற்றம் அடைந்து புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெஞ்சல் புயல் தனது ஆட்டத்தை தொடங்கியது. குறிப்பாக விழுப்புரம் பெரும் மழையை சந்தித்தது. திருவண்ணாமலையில் மலை சரிவு ஏற்பட்டு 7 பேர் மண்ணில் புதையுண்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த புயலில் பெரும்பாலான தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர். கால்நடைகள், வாகனங்கள் இழந்து மற்றும் சிலர் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து வெள்ள நிவாரண மீட்பு பணிக்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசிடம் 2000 கோடி நிவாரணம் வேண்டி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினார். இந்த சூழலில் டிசம்பர் 6ஆம் தேதி மத்திய அரசு தமிழகத்திற்கு வெள்ள நிவாரணமாக 999 கோடி பணத்தை வெளியிட்டது. மேலும் 7 பேர் கொண்ட மத்திய குழு வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்ய தமிழகம் விரைந்தனர். முதலில் டிசம்பர் 6ஆம் தேதி இரவு தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து மத்திய குழு ஆலோசனை நடத்தியது. பின்னர் டிசம்பர் 7ஆம் தேதி மழை பொழிந்த மாவட்டங்களுக்கு சென்று ஆய்வு செய்ய இருக்கின்றனர். வெள்ள நிவாரண பணிக்காக 2000 கோடி கேட்டதற்கு 999 கோடி மட்டும் விடுவித்த மத்திய அரசிடம் மேலும் நிலுவைத் தொகையை அனுப்ப வேண்டும் என தமிழக அரசு பரிந்துரைத்திருக்கிறது.